வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். மீனா கணேசன். ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான போட்டியில இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா அதிரடியான ஆட்டமாடி ஸ்டார்க் ஓவர்ல சிக்ஸர் மழை பொழிஞ்சிருந்தாரு. 2023 ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை தொடர்ல இறுதி போட்டியில ஆஸ்திரேலியா கிட்ட அடைஞ்ச தோல்விக்கு பழி தீர்க்க காத்திருந்த ரோஹித் சர்மா 3வது ஓவர்லயே ஆஸ்திரேலியாவை கதற விட்டிருந்தாரு. இந்த போட்டியில இந்திய அணி டாஸ்ல தோல்வி அடைஞ்சாங்க. ஆஸ்திரேலியா கேப்டன் மிச்சல் மார்ஷ் டாஸ் வென்று பவுலிங்கை தேர்வு செஞ்சாரு. இந்த நிலையில ஆட்டத்தின் 2வது ஓவர்ல விராட் கோலி டக் அவுட் ஆனாரு. அதனால இந்திய அணிக்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டுச்சு. இந்த நிலையில 3வது ஓவரை மிச்சல் ஸ்டார்க் வீசினாரு. விக்கெட் வீழ்ச்சியால ரோஹித் சர்மா நிதானமா ஆடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில 3வது ஓவர்ல முதல் பால்லேயே அவர் சிக்ஸர் அடிச்சாரு. தொடர்ந்து 3வது பால்ல ஒரு 4, 4வது பால்ல மறுபடியும் ஒரு 6 அடிச்சாரு. அதுக்கப்புறமா அந்த ஓவர்ல கடைசி பந்துல 4வது 6 அடிச்சிருந்தாரு. 3வது ஓவர்ல மட்டும் மொத்தமா 4 சிக்ஸர்கள் அடிக்கப்பட்டுச்சு. அந்த ஓவர்ல மட்டும் 29 ரன்களுக்கு வச்சிருந்தாங்க இந்திய அணி. ரோஹித் சர்மா அப்போ 11 பந்துகள்ல 34 ரன்கள் எடுத்தும் இருந்தாரு. இந்திய அணி 3 ஓவர்ல ஒரு விக்கெட் இழப்புக்கு 35 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அந்த ஓவர் ஆஸ்திரேலியாவுக்கு பெரிய பின்னடைவாகவும் அமைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறமும் தன்னோட அதிரடியை தொடர்ந்த ரோஹித் சர்மா 41 பந்துகள்ல 92 ரன்கள் சேர்த்து ஆட்டம் இழந்தாரு. அவர் 7 4 மற்றும் 8 சிக்ஸர்கள் அடிச்சிருந்தாரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம்னா 224 இருந்துச்சு. அவரோட அதிரடியால இந்திய அணி 20 ஓவர்கள்ல 205 ரன்களுக்கு வச்சிருந்தாங்க. 16 பந்துகள்ல 31 ரன்களும், சிவம் துபே 22 பந்துகள்ல 28 ரன்களும், ஹர்திக் பாண்டியா 17 பந்துகள்ல 27 ரன்களும் எடுத்திருந்தாங்க. ஒரு இந்திய வீரர் கூட ரோஹித் சர்மாவோட ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு பக்கத்திலேயே வரவே இல்லை. இந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா மிச்சல் ஸ்டார்க்க அலற விட்டுருந்தாரு. அப்டேட் உடனுக்குடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. திஸ் இஸ் மீனா கணேசன். வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன்.